டிவிகே என்பது குடும்ப அரசியல் அல்ல, இது நேர்மை அரசியல். ஊழலுக்கு இடம் தரும் அரசியல் அல்ல, இது மக்கள் மைய அரசியல். அதுதான் எங்கள் தலைவர் தளபதியுடைய வார்த்தைகள். அதிகார மயக்க அரசியல் அல்ல, இது இளைஞர்களின் கனவுகளை பிரதிபலிக்கும் அரசியல். இங்கே புதியவர் பழையவர் என்று வேறுபாடு இல்லை. உழைப்பே அடையாளம், நேர்மையே உயர்வு. புதிதாக இணைந்தவர்களுக்கு உரிய உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படியோ பேப்பர்ல போடணும், நியூஸ்ல போடணும், அண்ணனுக்கு எனக்கு ஏதோ சங்கடம்லாம் நீட்டுன்னு. எங்க அண்ணன் KS அண்ணன் 50 வருஷமா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வந்திருக்கிறார். யார் அரசியல் பண்ணுவா, யார் அரசியல் பண்ண மாட்டாங்க, பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர் தான் KS அண்ணன். அதனால எங்களை நாங்க மேடையில இருக்கிறவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் தளபதிக்கு கீழ் அனைவரும் தொண்டர்கள் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னாரு பாருங்க, கல்யாணத்துக்கு போன செல்ஃபி எடுத்துக்கினாங்க அப்படின்னுட்டு. அதுதான் உண்மை. தலைவர் தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை, எண்ணோக்கிலே இது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணாம். எந்த குடும்பத்துல சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சண்டை கூட கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று 38 பேர் மத குருக்கள் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பிரஸ்ல எல்லாருக்குமே லிஸ்ட் கொடுக்குறேன். இங்க இருக்கிறது 392 பேர் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த கட்சியிலிருந்து சேர்ந்திருக்கிறாங்கன்றது விவரம் பத்தியும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். சும்மாவாச்சும் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு 150 பேரை சேர்த்தோம், ஒரு 200 பேரை வச்சுட்டு 1000 பேரை சேர்த்தோம். இந்த கதையெல்லாம் ஏற்கக்கூடாது. இதெல்லாம் எங்க தலைமை பிடிக்காது. என்ன செய்யறியோ எப்ப எங்களுக்கு கடந்த 32 வருஷமா கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா 100 பேருக்கு சொல்லு, 5 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது 5 பேருக்கு சொல்லு. அப்புறம் மற்றவங்களை மாதிரி 5 பேருக்கு கொடுத்துட்டு 500 பேருக்கு கொடுத்தன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு அப்பயே எங்களை வளர்த்தவர் தான் எங்கள் தலைமை. அதனால இன்னைக்கு என்னுடைய கூட இருக்கிறவங்க கூட சொன்னாங்க 500க்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்தார்கள் சொல்லலாம்னாங்க. அது கிடையாது. 392 பேர் இன்று மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்தார்கள். அதற்குண்டான விவரத்தை உங்களிடம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்துல கொடி கம்பம் ஏத்தினாங்க. பார்த்தா ஒரு 50 பேர் அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொது இடத்துல எல்லாருமே நின்றுட்டாங்க. நின்றுட்ட போது என்ன எல்லாம் நிக்கிறீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. அது என்னங்க, எல்லா கட்சி கொடியும் இருக்குது, இந்த கொடி கம்பம் வரைக்கும் 2 அடி மேல உயரமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியான்னும் போது நம்ம ஆளுங்க 2 பேர் தான் மோட்டார் சைக்கிள்ல நின்னாங்க. இன்னொன்னே போலீஸ்காரர் சொன்னார், எப்ப நீங்க கிளம்புங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கப்பான்னு. அப்ப மத்த கட்சிக்காரங்க எல்லாம் கேட்டாங்க, என்னங்க இது, நாங்க 1 மணி நேரமா நின்று இருக்கிறோம், தம்மா பசங்க சின்ன பசங்க 2 பேர் வந்தானுங்க, அவனுங்களை போன்னு சொல்லி அனுப்புறீங்க. அப்படி இல்லப்பா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து 50 பேர் தான் இருந்தீங்க, அந்த 2 பேரை நான் இன்னான்னு கேட்டாலும் 1000 பேர் நின்றுடுவாப்பா, நான் மேல அதிகாரிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த 2 அடி அவங்க கொடி கம்பம் பெருசா இருக்குதுல, அதே மாதிரி நீங்க ஒன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து அவங்க
கொடிக்கம்பத்தை பெருசா வச்சீங்க, அந்த கொடிக்கம்பத்தை எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அதனால எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆவதை யாராலையும் அது தடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மக்கள் ஓட்டு போடணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சும்மா நீங்க இப்ப இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டீங்க, கொடியை போட்டுன்னு நீங்க போங்க, ஒரு டிராபிக்ல நின்னுங்க, உங்க கூட எத்தனை பேர் வந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம்.